வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 27 புள்ளிகள் சரிஞ்சு 24,194ல நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 105 புள்ளிகள் சரிஞ்சு 80,004ல நிறைவடைஞ்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி நிறைய செய்திகள் இன்னைக்கு இருக்கு. டீட்டெயிலா பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசிடலாம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சிபி. உடம்பு எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு, ஒன்றும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நிச்சயமா நாளைக்கு முழுவதும் சரியாயிடும் நினைக்கிறேன். ஆமா, சென்னை முழுக்க நிறைய பேருக்கு இந்த த்ரோட் ப்ராப்ளம்லாம் இருக்கு. ஆமா, நிச்சயம் சார் கவனமா இருக்கணும். இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே சற்று குறைவா தான் முடிஞ்சிருக்கு, இறக்கத்துல தான் முடிஞ்சிருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? மோஸ்ட்லி சைட்வேஸ் மூவ்மெண்ட். 2-3 நாட்கள் தொடர் ஏற்றத்தில் இருக்கும் பொழுது அதற்கு பிறகு ஒரு குழப்பமான அல்லது ஒரு கன்ஃபியூஷனான சூழல் வரலாம், அல்லது கன்சாலிடேஷன் வரலாம். அது பக்கவாட்டு நகர்தலுக்கு வழிவகுக்கும். அதுதான் இப்ப நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் நின்று நிதானித்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா அந்த 2 வாரங்களுக்கு முன்பு அமெரிக்க தேர்தல், சென்ற வாரம் நம்ம இங்க உள்ள தேர்தல், மகாராஷ்டிரா தேர்தல். ட்ரிகர் பாயிண்ட் வேற எதுவும் இல்லாத சூழல்ல மார்க்கெட் நிதானித்து நிற்கிறது. அப்படிதான் நான் பாக்குறேன். இந்த போக்கு தான் தொடரும். இறங்கின பங்குகள்னு பாக்குறப்ப அதானி போர்ட்ஸ், அதானி என்டர்பிரைசஸ் இது எல்லாமே 3-4% சரிஞ்சிருக்கு. ஆமா, கொஞ்சம் ஏறிட்டு இருந்துச்சு. இப்ப திடீர் சரிவுக்கு என்ன காரணம்? இல்ல, அந்த முதல் நாள் இறங்குனதுக்கு அடுத்து ஏறினதனுடைய ஒரு கரெக்ஷன். எப்போதுமே ஈக்குவலிபிரியம் பெண்டோலம் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமுக்கு போனுச்சு முந்தா நாள், அப்புறம் ரைட் எக்ஸ்ட்ரீமுக்கு வந்தது நேத்து, வெள்ளி என்றுக்கு நேத்து பாத்தீங்கன்னா திங்கள் என்று. இப்ப அது ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டஸ்க்கு வந்துகிட்டு இருக்கு, ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த மூவ்மெண்ட் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். வோடஃபோன் நீங்க அப்பர் சர்க்கியூட்டை தொட்டிருக்கு, அதுதான் ஸ்பெஷல் ரீசன் இருக்குங்களா? நிச்சயமா. இது அவ்வப்பொழுது சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா கேபினெட் கிளியர் பண்ணிருக்காங்க. எதை கிளியர் பண்ணிருக்காங்கன்னா, இந்த டெலிகாம் நிறுவனங்கள் பேங்க் கேரண்டி கொடுக்கணும். அந்த பேங்க் கேரண்டி கொடுக்க வேண்டாம், அல்லது ஏற்கனவே இருக்கிறத நம்ம ரினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு வெய்வர் கொடுக்க போறதா கேபினெட் ப்ரொபோசல் இருந்தது. அதை கேபினெட் கிளியர் பண்ணிருக்காங்க. இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி அவங்களுக்கு அந்த ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகும். அப்ப என்ன ஆகும்னா, இது எதுக்காக அவங்க கொடுத்திருக்காங்கன்னா, ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனை எடுக்கும் பொழுது சில உறுதிமொழிகள் கொடுத்திருப்பாங்க இந்த நிறுவனங்கள். அதை முறையாக நிறைவேற்றாருங்களா, அதே மாதிரி ஸ்பெக்ட்ரம் டியூஸ் இருக்கு, ஏஜிஆர் டியூஸ்னு சொல்லுவாங்க, அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ அப்படிங்கிறது பார்க்கணும். அது ஸ்பெக்ட்ரம் ஃபீஸ் இதெல்லாம் கொடுப்பதற்கு ஒரு உத்தரவாதமா அந்த பேங்க் கேரண்டி இருக்கும். அந்த பேங்க் கேரண்டி கொடுக்கும் பொழுது வங்கி அதற்கு டெபாசிட்ஸ் வாங்கி வச்சுக்குவாங்க, அல்லது ஃபெசிலிட்டி ஃபர்தரா கொடுக்க மாட்டாங்க. இப்ப இந்த பேங்க் கேரண்டி ரிலீஸ் பண்ணிட்டா இந்த நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். ஏற்கனவே கடன்ல சிக்கி தவிக்கக்கூடிய வோடஃபோன் அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும். ஏன்னா வோடஃபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2012ஆம் ஆண்டு ஆக்ஷன்ல எடுத்ததுக்குள்ள 350 கோடியை நவம்பர் 1 கொடுக்க முடியாம ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு டிஃபால்ட் மிஸ்ட் பேமெண்ட் 4,600 கோடி பேங்க் கேரண்டி ரிலேட்டடா 2016 ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனுக்கு செப்டம்பர்ல அனுச்சு. சோ இப்படி தொடர்ந்து டிஃபால்ட்ல இருந்து அந்த கம்பெனி போயிடுச்சுன்னா போட்டி இருக்காது. ஏற்கனவே 3 நிறுவனங்கள் தான், இன்னும் 2 நிறுவனம் ஆயிடும். வோடஃபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 24,000 கோடி இப்போ ஈக்விட்டி ரைஸ் பண்ணிருக்காங்க சமீபத்துல. இன்னொரு 25,000 கோடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பேங்க் கேரண்டி ஃப்ரீ பண்ணா அந்த வங்கிகள் இவங்களுக்கு லெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த பேங்க் கேரண்டியே ஒரு லிமிட், அந்த லிமிட் ரிமூவ் பண்ணிட்டா அது கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னா அதை லோனா கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 10,000 கோடி பேங்க் கேரண்டி, லெட்டர் கிரெடிட் இதெல்லாம் வேணும். ஸோ இந்த ஃபைனான்ஸ் ரைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்காக உடனே இது பாசிட்டிவான, அதாவது ரொம்ப உடனே கடன் எல்லாம் விட்டு வெளியே ரொம்ப ஒரு ரோசி பிக்சரா இவங்க நாளைக்கே லாபம் பண்ண போறாங்கலாம் சொல்ல முடியாது. பட் இவங்களுடைய கடுமையான கஷ்டத்துல இப்போ ஒரு பெரிய ரிலீஃப், நிச்சயமாக ஒரு சப்ஸ்டான்ஷியல் ரிலீஃப்னு நான் பாக்குறேன். சந்தையும் அப்படித்தான் பாக்குது. ஓகேங்க சார். ஏன்னா இப்ப ஜியோ, ஏர்டெல் இவங்க மோனோபோலி ஆகிட்டு இருக்கப்ப திருப்பி வோடஃபோன் வருது. ஆமா, ஓகே. அதை எப்படி சார் பாக்குறாங்க முதலீட்டாளர்கள்? இல்ல, அதுதான் இது முதலீட்டாளர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு பணம் பண்றதுதான் முக்கியம். அந்த ஆங்கிள் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது 7 ரூபாய்க்கு ஏதோ சீப்பா கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்க்க கூடாது. நான் சொன்ன மாதிரி 25,000 கோடி வாங்கி உங்களுக்கு பணம் பத்தல, இன்னும் 25,000 கோடி வேணும்னு அதுக்கு முயற்சியில இருக்காங்க. பேங்க் கேரண்டி எல்லாம் இருக்குது. சோ இவ்வளவு சூழல்ல இருந்து மீண்டு வெளிவருவதற்கு அவளுக்கு பல ஆண்டுகள் ஆகலாம். அதனால முதலீடுன்னு வரும்போது நம்ம பார்த்து கவனமா தான் இருக்கணும். ஒரு பங்கு 7 ரூபாய் கிடைக்குதுங்கிறதுனால சீப்புனோ, அல்லது 500-1000 ரூபாய்க்கு இருக்குங்கிறதுனால அது ஒரு எக்ஸ்பென்சிவ்னோ சொல்ல முடியாது. அதனுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் நம்ம அதை பார்க்கணும். எவ்வளவு கடன் இருக்கு, இந்த கடனை எப்ப சம்பாரிச்சு அடைக்க போறாங்க, எத்தனை ஆண்டுகள் ஆகலாம், அதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். இது ஒரு டெம்பரரி ரிலீஃப். அவங்க நொடித்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ முதல் நாள் ஆரம்பிக்கவே முடிச்சு வச்சுட்டாங்க எதிர்கட்சிகள் அமளித்து மொழினால. அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் எஃப்டி இந்த பார்லிமெண்ட்ல பத்தி தான் பேசுறதா தகவல்லாம் வெளியே இருக்குங்க சார். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தமிழ்நாட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி பயன்படும் இது? நிச்சயமா இது எப்பயோ வந்திருக்க வேண்டிய ஒரு ரிஃபார்ம் இப்பதான் கொண்டு வர்றாங்க. கார்பரேட் நிறுவனங்கள்
ஏஜென்ட்டா இருக்கும் பொழுது பல நிறுவனங்களுடைய காப்பீடை அவங்க விற்க முடியும் ஒரு வாடிக்கையாளருக்கு. அதே தனிநபர் செய்ய முடியாது. தனிநபர் ஏதோ ஒரே ஒரு நிறுவனத்துக்கு, காப்பீட்டு நிறுவனத்துக்கு தான் ஏஜென்ட்டா இருக்கலாம்னு இருந்தது. இப்ப இந்த காப்பீட்டு இந்த பில் பாஸ் ஆனிச்சுன்னா ஒரே நபர் பல நிறுவனங்களை ரெப்ரசென்ட் பண்ணலாம். எங்க பெஸ்ட் பாலிசி குறைந்த பிரீமியத்துல கிடைக்குதோ அதை அவருடைய முதலீட்டாளருக்கு அவர் கொடுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, அவரே மற்ற பல ப்ராடக்ட்ஸையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். காப்பீடோட சேர்த்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், லோன் ப்ராடக்ட்ஸ், கிரெடிட் கார்டு டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸையும் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான ஒரு முறையும் அனுமதி கிடைக்கும். அதே மாதிரி வந்து எஃப்டிஐ 74% இருக்கிறத 100% அலோவ் பண்ண போறாங்க. இது மட்டும் ஏன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு அதுக்கான ஒரு தேவை இருக்கா, வெளிநாட்டு முதலீடு அவ்வளவு தூரத்துக்கு தேவையா, அல்லது என்ன மாதிரியான புது ப்ராடக்ட்ஸ் அவங்க கொண்டு போறாங்க, இங்க இல்லாத ஒரு ப்ராடக்ட் எல்ஐசிட்டியோ அல்லது ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இல்லாத ஒரு ப்ராடக்ட். அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணத்தை பத்தி சென்ற வாரம் நம்ம விவாதித்தோம். இது வந்து டீப் பாக்கெட்ஸ் வேணும். தொடர்ந்து நஷ்டத்தில் இருக்கும் ஆரம்ப காலகட்டங்களில் பல ஆண்டுகளுக்கு. அதற்கு பிறகுதான் இதுல லாபம் வரும். இதுல காம்படிஷன் என்கரேஜ் பண்ணாதான் முதலீட்டாளர்களுக்கு, அதாவது காப்பீடு எடுப்பவர்களுக்கு குறைந்த பிரீமியத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி நோக்கியா தயாரிக்கிற கம்பெனி HMD அவங்க வந்து சைனால இருந்து ஷிஃப்ட் ஆகி இந்தியாவுக்கு வராங்களாமே, அதோடைய காரணம் என்ன? ஆமா, அதாவது முழுக்க ஷிஃப்ட் ஆகல. ஒரு மேஜர் பார்ட் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஆபரேஷன்ஸை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றாங்க. இந்தியாவை மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாற்றுறதுக்கான முயற்சிகள் இருக்கு. இதை வந்து நீங்க எந்த பின்னணியில பார்க்கணும்னா, ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு, இதுக்கு முன்னாலே வேற சில விஷயம் நிறுவனங்கள் வந்தன. சைனா +1 அப்படிங்கிற பாலிசி, அந்த +1 இந்தியாவா இருந்தது ஒரு பேக்கப்புக்கு. சைனா ஏதாவது பிரச்சனை பண்ணா. இப்போ வந்து அது ஒரு ஃபுல் ரவுண்ட், ஃபுல் சர்க்கிள் வந்துருச்சு. ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு, சைனாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு கூடுதலாக 10% வந்து இறக்குமதி தீர்வை போடுறதுக்கு திட்டம் இருக்கு. கனடா, மெக்சிகோ நாடுகள்ல இருந்து வரக்கூடியதற்கு 25% டியூட்டி, இம்போர்ட் டியூட்டி போட போறேன். சைனாவுக்கு கூடுதலாக 10% போட போறேன். இப்படி எல்லாம் பேசியிருக்காரு. இந்த மாதிரி சூழல இப்ப இந்தியா வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த நிறுவனங்களும் அதை பயன்படுத்திக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு சப்ளை செயின் இந்தியாவில இருந்து ரொம்ப சுலபம் கொண்டு போறது அமெரிக்காவுக்கு. அதனால இந்தியாவை நோக்கி வருகிறார்கள். இது ஒரு தொடக்கமாக தான் நான் பார்க்கிறேன். கடந்த ஓரிரு ஆண்டுகளாக இது நடக்க ஆரம்பிச்சிருக்கு பெரிய அளவு. கோவிடுக்கு பிறகு இது இன்னும் வேகம் எடுக்கும் நான் நம்புறேன். இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்குவது, இதுல எல்லாம் பல நல்ல விஷயங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, நோக்கியா வந்து நம்ம இதுல ஷேர் மார்க்கெட் இருக்காங்களா சார்? இந்தியாவில் இல்ல, பட் இது வந்து பின்லாந்து அந்த நாட்டை சேர்ந்த நிறுவனம் அங்க இருக்கு. பட் இது வந்து நோக்கியா கிடையாது. நோக்கியா போனை மேனுஃபேக்சர் பண்ற நிறுவனம் HMD. ஓகே, இப்போ இவங்க வரதுனால இங்க இருக்கிற ஏதாவது பங்குகள் எல்லாம் உயர வாய்ப்பு இருக்குங்களா? அந்த மாதிரியான ஒரு பெரிய தாக்கம் எதுவும் ஏற்படாது இதுல. ஆனா இந்த காம்பனன்ட்ஸ் சில இது அவங்க இந்தியாவில் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இதுல சில பார்ட்ஸ் அந்த நிறுவனங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இதுல ஒரு ஆதாயம் இருக்கலாம். பட் மற்றபடி இதுல வந்து நேரடியாக இந்திய நிறுவனங்களுக்குன்னு எதுவும் கிடையாது. நமக்கு ஏற்றுமதி அதிகரிக்கும். இப்ப ஆப்பிள் போன் இப்படித்தான் சிறிய அளவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதி ஆப்பிள் வந்து இந்தியால இருந்து ஆப்பிள் போன் வந்து பண்ணக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்குங்கிறத இன்னைக்கு நம்ம பாக்குறோம். அது மாதிரி மற்ற எலக்ட்ரானிக் குட்ஸுக்கும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 15 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய மேஜர் இறக்குமதி கச்சா எண்ணெய், தங்கம், எலக்ட்ரானிக் குட்ஸ். இன்னைக்கு இதுல கச்சா எண்ணெயும் தங்கமும் இருக்கு, ஆனா எலக்ட்ரானிக் குட்ஸ் இல்ல. அது வந்து அதை விட அதிகமா வந்து வெளிநாட்டுக்கு படிக்க போறவர்களுடைய அந்த அந்நிய செலாவணி இது வந்துருச்சு. அது இறக்குமதின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி அந்த செலவு வந்துருச்சு, அந்நிய செலாவணிக்கான தேவை. ஓகேங்க சார். இந்த ஜொமேட்டோ தொடர்ந்து செய்தியில் அடிபட்டுக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல. இன்னைக்கு ஜொமேட்டோ QIP அப்படின்னு ஒரு இது நான் படிச்சேன். அதோட ஏதோ ஃப்ளோர் பிரைஸ்ன்னு போட்டு 265 ருபீஸ்ன்னு போட்டுருக்காங்க பர் ஷேரு. ஆனா அவங்களோட ஆக்சுவல் ஷேர் பிரைஸ்ன்னு பாக்குறப்ப 250 ரூபா இருக்கு. என்ன சார் வித்தியாசம்? இந்த QIPன்னா முதல்ல என்ன? இப்போ நியூ IPOனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். அந்த நிறுவனம் புதிய பங்குகளை வெளியிடுவது. OFS அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆஃபர் ஃபார் சேல். ஏற்கனவே பங்கு வெளியிட்டாச்சு, அந்த பங்குல சில முதலீட்டாளர்கள் இருக்காங்க. அந்த முதலீட்டாளர்களோ ப்ரொமோட்டர்ஸோ அவங்களுடைய பங்கை விற்கிறதுக்கு பேரு ஆஃபர் ஃபார் சேல். இந்த QIPங்கிறது வந்து பாத்தீங்கன்னா IPO மாதிரி தான் கிட்டத்தட்ட, பட் அது இனிஷியல் இல்ல, அதுக்கப்புறம் வர்றது. இந்த பணம் நிறுவனத்துக்கு போகும். IPOலையும் சரி QIPலையும் சரி நிறுவனத்துக்கு போகும். OFSல அந்த பங்குதாரருக்கு தான் போய் சேரும். QIP எதுக்காகனா, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க. FIIs, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், மிக பெரும் முதலீட்டாளர்கள் சந்தையில இந்த பங்கை ஆஃப்லோட் பண்ணா விலை அதிகமா குறைஞ்சிடும். அப்படி பண்ணாமல் இவங்கள்ட்ட கொண்டு போய் மொத்தமா கொடுக்கறது ஒரு விலைக்கு. அப்படி கொடுக்கும் பொழுது இந்த சந்தையில் உள்ள விலையை வந்து அதிக ஏற்ற இறக்கங்களுக்கு உள்ளாகாமல் பார்த்து கொள்ளும். அப்ப சாமானிய முதலீட்டாளர் பாதிக்கப்பட மாட்டார்கள். ஏன்னா இந்த பங்கு மொத்தமா பங்கு சந்தையில விட்டா இந்த 280 250 40 கூட வரலாம். அதனால இதை மொத்தமா ஆஃப்லோட் பண்ணாம இவங்கள்ட்ட நீண்ட கால முதலீட்டு அடிப்படையில் முதலீடு செய்யக்கூடிய குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு இதை பிரைவேட்டா பிளேஸ் பண்றாங்க. அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு பேரு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட். அப்படி பிளேஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க பல்கா வாங்குறோம், பல்க் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், அல்லது விலை ஓரளவு நியாயமா இருக்கணும்னு சொல்லும் பொழுது இந்த 265.91 வேல்யூவேஷன் ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி அதை
ஃபிக்ஸ் பண்றாங்க. வேரியஸ் பேராமீட்டர்ஸ் அடிப்படையில் ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த பங்கினுடைய விலை ஒரு மாதத்திற்கு முன்பு அல்லது ஓரிரு வாரங்களுக்கு முன்பு கூட 240-45 இருந்தது. அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கிறதுனால அவங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறதாவும் சொல்றாங்க. இவங்க எதை இதுக்கு பயன்படுத்த போறாங்க அப்படின்னா, பிளிங்கிட்னு இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஒரு துணை நிறுவனம். நாளைக்கு அது புதிய பங்கு வெளியீடு கூட வரலாம், நமக்கு தெரியல. அந்த பிக் காமர்ஸ் 10 நிமிஷத்துல டெலிவரி, 20 நிமிஷத்துல டெலிவரின்னு இருக்கு இல்லையா, அந்த பிளிங்கிட் அதுக்கு வந்து நிறைய ஒரு 1000க்கும் மேற்பட்ட டார்க் ஸ்டோர்ஸ்னு சொல்றாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வேர் ஹவுசஸ், மினி வேர் ஹவுசஸ் அல்லது மைக்ரோ வேர் ஹவுசஸ். வேடிக்கை சொல்லுவாங்க, நம்ம ஆர்டர் பண்ண 10 நிமிஷத்துல வருதுன்னா பைக்ல வச்சு சுத்திக்கிட்டே இருக்காங்களா நம்ம வீட சுத்தி. ஆமா சார், வந்துடுறாங்க, 7 நிமிஷத்துல வந்துடுறாங்க. அப்ப அது வந்து வேற ஒண்ணு இல்ல, நம்ம பல இடங்கள்ல அவங்க வந்து டார்க் ஸ்டோர்ஸ்னு வச்சிருக்காங்க அல்லது மைக்ரோ வேர் ஹவுசஸ் வச்சிருக்காங்க. அது மாதிரி 1000க்கும் மேற்பட்ட மைக்ரோ வேர் ஹவுசஸ் செட்டப் பண்ண போறாங்க. 2026க்குள்ள 2000 ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேவையான முதலீடு தான் இந்த 2137 கோடி திரட்டுறதா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஜெப்டோ ஒரு 700 டார்க் ஸ்டோர் வந்து அடுத்த வருஷத்துல செட்டப் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க வருஷத்துக்குள்ள. ஸ்விக்கியினுடைய இன்ஸ்டாமார்ட்டும் இதே மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவங்கள்ட்ட 500க்கும் மேற்பட்டது இருக்கு, அதை 750 கிட்ட அதிகரிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பெரும்பாலும் சின்ன சின்ன ஒரு மளிகை கடைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மளிகை கடை, டிஜிட்டலி கனெக்டட். சார் இப்படியே வந்து சின்ன லோக்கல் மளிகை கடையெல்லாம் அடி வாங்கிட்டுமே சார். நிச்சயமா இதுல ஒரு கணிசமான பகுதி, அதாவது முழுவதும் போகாது, கணிசமான பகுதி இதுல எடுத்துக்கொள்ளப்படும் நான் நினைக்கிறேன். மிகச்சிறிய வணிகம் செய்பவர்கள் தப்பித்து விடுவார்கள். ஏன்னா வந்து இது ஆர்டர் பண்றவங்க வந்து பெரும்பாலும் நடுத்தட்டு மக்கள், மேல் நடுத்தட்டு மக்கள், ரொம்ப குறைவாக கீழ் நடுத்தட்டு மக்கள். இந்த சின்ன சின்ன மளிகை கடைக்கு போறவங்க, ரோட் சைட்ல போறவங்க, கிரெடிட் வச்சிருப்பாங்க, கிரெடிட் கார்டு கூட அவங்கள்ட்ட இருக்காது, அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கடைகளுக்கு பிரச்சனை இல்லை. இதுல வந்து இந்த மிட் சைஸ்ல இருக்கு ரொம்ப பெரிய நிறுவனங்களும் தப்பிச்சிருவாங்க. டிமார்ட் மாதிரி இருக்கவங்க அல்லது ஜியோ மார்ட் மாதிரி இருக்கவங்க எல்லாம் தப்பிச்சிருவாங்க. இந்த இரண்டு இடையில் மாட்டிக் கொண்டிருப்பவங்களுக்கு இதுல நிச்சயமாக அவங்களுடைய வியாபாரம்ங்கிறது இதுல பாதிக்கப்படும். ஒரே வழி அவங்களும் இந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இதுல மாறிக்கிறது அல்லது தங்களை இணைத்துக் கொள்வதன் மூலமாக இதுல இருந்து தப்பிக்கலாம். இப்ப நான் தனியா ஒரு கார் கம்பெனி வச்சு டாக்ஸி நடத்தலாம், அல்லது இந்த ஓலாவுடைய, ஊபருடைய, அக்ரிகேட்டரோட சேர்ந்துகிட்டும் நான் வந்து நடத்தலாம், ஒரு பங்கு அவங்கள்ட்ட கொடுப்பதன் மூலமாக. சோ எதை நான் சூஸ் பண்றேங்கிறது என்னுடைய கையில இருக்கு. காலத்துக்கு தக்க மாதிரி மாறலைன்னா காணாமல் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்கோர்ஸ் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிறது அதுக்கு தான் இருக்கு. நியாயம் இல்லாமல் அநியாய முறையில காம்படிஷன் பண்ணி அழிக்க முயற்சி எடுத்தா அதை வந்து அவங்க தடுப்பதாக ஒரு பேக் டிராப்ல அது இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சயம் சார். அந்த இன்னொரு நாள் டிமார்ட்டை பத்தி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எப்படி இவ்வளவு தூரம் கம்மியா தராங்கிறது புரியாத புதிரா இருக்கு நிறைய பேருக்கு. நிச்சயம் பேசுவோம். இந்த ஐபிஓ சொல்லுங்க சார். நாளைக்கு ஏதோ புதுசா ஐபிஓ லிஸ்ட் ஆக போதாமே. ஆமா, என்டிபிசி கிரீன் எனர்ஜின்னு பார்த்தோம், போன வாரம் வந்திருந்தாங்க. அவங்க அலாட்மெண்ட் எல்லாம் முடிச்சு ரீஃபண்ட் எல்லாம் இன்னைக்கு எல்லாருக்கும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு அது வந்து பங்குச்சந்தையில பட்டியலிடப்படுகிறது. ஸோ அது ஒரு பக்கம். அது மட்டுமல்ல, இன்னொரு நிறுவனம் இப்ப ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்கு. என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ்னு முந்தா நாள் 22ஆம் தேதி ஓப்பன் ஆனது, இன்னைக்கு முடிவடைகிறது. இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல ஐபிஓ அலாட்மெண்ட்டே அப்ளிகேஷனே வராத ஒரு சூழல்ல இவங்களோடது வந்து கிட்டத்தட்ட 89 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. QIB அது பாத்தீங்கன்னா 157, 157%. அந்த மாதிரி இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபுல்லி சப்ஸ்கிரைப்டுன்னு சொல்லலாம். ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் ஃபுல்லி சப்ஸ்கிரைப்டு, பல மடங்கு, 24 மடங்கு. அதே மாதிரி எம்ப்ளாயிக்கு 1 லட்சம் பங்குகள் ரிசர்வ் பண்ணிருக்காங்க. ஆனா 37 லட்சம் பங்குகளுக்கு விண்ணப்பம் வந்திருக்கு. 37 மடங்கு விண்ணப்பம் வந்திருக்கு. ஸோ 89 மடங்கு விண்ணப்பம் வந்திருக்குங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இவங்க வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏரியால இருக்காங்கிறத நம்ம பார்த்தோம் 2 நாட்களுக்கு முன்பு பேசும்பொழுது. இந்த விஷயத்த சொல்லையில ஒரு விஷயம் சொல்லணும் சிபி உங்களுக்கு. இந்த ஐபிஓ இவ்வளவு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்னா இப்ப நல்ல பங்கு நம்ம வாங்கலாம், பங்கேற்று பட்டியலிடப்பட்டவுடன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது அவங்க முடிவுக்கு விட்டுருவோம். பட் இன்னொரு புள்ளி வரும் இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது. 2024 நடப்பாண்டுல கிட்டத்தட்ட 75 நிறுவனங்கள் நிதி திரட்டி இருக்காங்க, 1 லட்சம் கோடிக்கு மேல. அதுல 1/3 பங்கு, கிட்டத்தட்ட 25 நிறுவனங்களுடைய பங்கு விலை பட்டியலாதவங்களுடைய ஐபிஓ பிரைஸை விட டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில பங்குகள் கணிசமாக குறைவான விலையில வணிகம் நடந்துகிட்டு இருக்குங்கிறது இந்த புள்ளி வரம் சொல்கிறது. இது ஒரு 4-5% 20-25% வரைக்கும் சொல்லையில ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் நிறுவனத்தினுடைய தலைவர் நரேன் வந்து ஒரு நாட்களுக்கு முன்பு சொல்லியிருந்தார் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு. ஐபிஓல பெரும்பாலும் பங்கு வருவதை விட அந்த பங்கு பட்டியலிடப்பட்ட பிறகு 9 மாதத்திலிருந்து 12 மாதங்கள் கழித்து நாங்க அதை வந்து ஒரு ரிவ்யூ பண்ணி அப்ப நாங்க பெரிய அளவுல பங்கு பெறுவோம். என்னன்னா அவங்க எதுக்காக நிதியை திரட்டினாங்களோ அதுபடி பயன்படுத்துகிறார்களா, கடன் குறைந்திருக்கிறதா, வியாபாரம் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து அப்ப நாங்க முதலீடு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவரெல்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல 40 ஆண்டுகள் எனக்கு தெரிந்து இதுல இந்த அனுபவம் மிக்கவர். இதை நம்ம எல்லாருக்குமே ஒரு படிப்புன்னு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு படமா எடுத்துக்கணும். ஆமா
சரி, கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் சார். கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. கரன்சிலையுமே 84 46ன்னு இருக்குது. கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் தான். வெள்ளியினுடைய விலை ஒரு சின்ன ஏற்றத்தில் இருக்குது இன்னைக்கு ஃபியூச்சர்ஸ்ல. பட் ஸ்பாட் மார்க்கெட்ல பெரிய ஏற்றம் இல்லை. கச்சாயினுடைய விலையும் ஒரு சிறிய ஏற்றத்துல தான். பெரும்பாலும் அந்த ஓரிரு நாட்கள் வெள்ளி திங்கள் முடிந்த பிறகு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு கரன்சி, கமாடிட்டி, குரூட் எல்லாமே அந்த மாதிரி வந்துருச்சுன்னு நான் பார்க்குறேன். இதே போக்கு தான் இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இந்த ஏஐ பத்தி நிறைய செய்திகள் தினம் வந்துகிட்டே இருக்கு. ஆமா, ஏதோ ஒரு சின்ன ரோபோ பெரிய ரோபோ கடத்திருச்சுங்கிறது இன்ஸ்டால போனா அதே தான் வந்துகிட்டு இருக்கு சார். அதை பாத்தீங்களா அந்த செய்தியை? பார்த்தேன். அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரோபோ, ஒரு குரூப் ஆஃப் மற்ற ரோபோஸ் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. அப்படியே அந்த ப்ரோக்ராம் மேனிபுலேட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுதா, நீ வேலை பார்க்காத, ஏன் இப்படி இருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த சின்ன ரோபோ பெரிய ரோபோ கடத்திருச்சுங்கிறாங்க. எங்க சார் போய்கிட்டு இருக்கு உலகம்? யூனியன் ஃபார்ம் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்ல வரேன். எந்த டெக்னாலஜிலையும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம அதை வந்து அதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சு அதுக்கு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பண்ணணும். இதைத்தான் உலக நாடுகள் விவாதிச்சுட்டு இருக்காங்க. இது எங்க நிறுத்துறது, எதோட நிறுத்துறது? 2 விஷயங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் 100 ஆண்டுகள் கழித்து. ஒன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், 2வது பயோடெக்னாலஜி. நம்ம ஜீன்ஸை எப்படியோ மாத்தி மிருகங்கள், மனிதர்கள் யாரோ சேர்ந்து புது புது ஜீவ உயிர்கள்லாம் உருவாகுங்கிறாங்க. ஏன்னா எங்கேயாவது ஒரு கிறுக்குத்தனமான விஞ்ஞானிகள் யாராவது இருக்கலாம். நல்ல விஞ்ஞானிகள் நிறைய இருந்தா கூட ஒரு பேர் இப்படி இருக்கலாம். எதையாவது ஒன்று உருவாக்குவாங்க. அதுல என்னெல்லாம் வரும்னு தெரியல. அதே மாதிரி இங்கேயும் என்ன மாதிரி நடக்கும் தெரியும். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்னு சொல்றோம். அந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஹியூமன் பீயிங்ஸ் வரலாங்கிறாங்க. அதே மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது 2 ரொம்ப அட்வான்டேஜ், ரொம்ப ஆபத்தானது. முறையாக கண்ட்ரோல் பண்ணலைன்னா இது வந்து போக போக இதனுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உலக நாடுகள்லாம் இதை பத்தி நிச்சயம் விவாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்கலாம். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அதான் சார் சொல்றாரு. அதிமனிதர்கள் சாதாரண மனிதர்கள் 2 பேர் உருவாயிருவாங்களாம் போக போக. மூளையில ஜிப்லாம் வச்சு ஒரு கட்டத்துல அதிமனிதர்கள் சாதாரண மனிதர்களே முடிச்சிருவாங்களாம். ஆமா, மைக்கேல் கிரைட்டன் லாஸ்ட் வேர்ல்டுன்னு ஒரு படம் வந்தது இல்லையா, பார்த்திருப்பீங்க, டைனோசர்ஸை வச்சு. ஆமாங்க சார். அது பயோடெக்னாலஜி ரிலேட்டட் தானே. அவர் வந்து ஒரு கதை எழுதியிருப்பாரு, டெர்மினல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த புத்தகம் வந்து, டிகேட்ஸ் பேக். அதில் எழுதியிருப்பாரு மனிதனால் பல மெமரியை ஞாபகம் வச்சுக்க முடியல, பல விஷயங்களை செய்ய முடியலைங்கிறதுனால ஒரு சிப் பண்ணி மண்டையில வச்சிருவாங்க. அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கேஸ்ல அதுக்கப்புறம் அவர் எப்படி கெட்டவரா மாறுறாரு, அவருக்கு இருக்க ப்ராப்ளம் என்ன, ஒரே ஆளுக்குள்ள 2 நல்லவன் கெட்டவன் 2 பேர் இருக்காங்க, ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மூளையாக்கின மாதிரி அப்படின்னு டெர்மினல் மேன் ஒரு அருமையான புத்தகம். அது மாதிரி தான் இப்ப நம்ம அந்த நோக்கி போய்கிட்டு இருக்கோமாங்கிற ஒரு அச்சம் இல்லாமல் இல்லை. எனவே அதெல்லாம் பாக்குறதுக்கு நாங்கெல்லாம் இருப்போமான்னு தெரியல, நீங்க இருப்பீங்க. பை த வே சிவி, நீங்க சீரியல்ல நடிக்கிறீங்க, வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி சார். சிறப்பு சார். மார்க்கெட்ல ஆரம்பிச்சு ஏஐல ஆரம்பிச்சு படத்தை வர ரெஃபர் பண்ணீங்க. நான் வேற உங்க தொண்டை வழியில என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல, சரியாயிடும். உங்களோட பேசினாலே உற்சாகம் தான். ஏன்னா நம்ம ரெகுலரா கேட்கறவங்களுக்கு நம்ம அன்றைக்கு தகவலை சொல்லாம இருக்க கூடாது. நேற்றை விட இன்றைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளைக்கு இன்னும் சரியாயிடும். சீக்கிரம் சரியாயிடும் சார். நிச்சயமா. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.